அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக புகையிலை மற்றும் போதைப்பாக்கு பயன்படுத்துவதால் என்னென்ன பாதிப்புகள் வரும், அதை எப்படி நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு உபயோகப்படுத்தி சரி செய்து கொள்ள முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அந்த போதை பழக்கத்தை ஒழிப்பதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எடுத்து வைத்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இப்பொழுது அந்த பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கடுக்காய் விதை நீக்கியது 1, தாண்டிக்காய் விதை நீக்கியது 1, நெல்லி வற்றல் 1/4 தேக்கரண்டி, மதனகாம பூ பொடி 1/4 தேக்கரண்டி, ஏலக்காய் 3 சிட்டிகை, சிறிய வெங்காயத்தை நன்றாக இடித்து 50 மில்லி அளவிற்கு சாறு எடுத்து வைத்துக் கொள்ளவும். அடுத்ததாக நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் இவற்றை 1-2ஆக இடித்து வைத்துக் கொள்ளவும். இப்பொழுது இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி நீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். லேசாக சூடேறிய அந்த நீரில் முதலில் நாம் தூள் செய்து வைத்துள்ள நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் இந்த பொடியை சேர்க்கவும். மதனகாம பூ பொடி 1/4 தேக்கரண்டி அளவிற்கு சேர்க்கவும். நாம் 200 மில்லி நீரை எடுத்துள்ளோம். அந்த 200 மில்லி நீரானது 50 மில்லி அளவிற்கு வரும் வரை சிறு தீயில் வைத்து சூடேற்றவும். இந்த தீநீர் நன்றாக தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி வைத்துக் கொள்ளவும். இந்த தீநீரில் நாம் இடித்து வைத்துள்ள அந்த சிறிய வெங்காயத்தின் சாற்றிலிருந்து 25 மில்லி அளவிற்கு சேர்க்கவும். புகையிலை மற்றும் போதைப்பாக்கு பயன்படுத்தி உடல் சோர்வடைந்திருப்பவர்கள், அந்த போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வெளியேற முடியவில்லை என்று இயங்குபவர்கள் இந்த மருந்தை காலையில் 50 மில்லி அளவிற்கு வெறும் வயிற்றில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது அந்த போதை பழக்கத்திலிருந்து படிப்படியாக வெளியேறி விடுவார்கள். அதாவது இதில் சேர்ந்துள்ள சத்துக்களானது இரத்தத்தில் கலந்துள்ள நிக்கோடின் மற்றும் அரிகாட்டானின், அது மட்டும் அல்லாமல் 60 விதமான நச்சு பொருட்கள் இரத்தத்தில் கலந்துள்ளன. அதை கார்சினோஜென்ஸ் என்பார்கள். இந்த நச்சு பொருட்களை இரத்தத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு இந்த மருந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. நம் உடலில் எவ்விடத்திலாவது உருண்டையாகவோ வட்ட வட்டமாகவோ உருவாகும் கட்டிக்கு கொழுப்பு கட்டி என்று பெயர். இந்த கொழுப்பு கட்டியானது நம் உடலில் உள்ள கொழுப்பை தேக்கி வைக்கக்கூடிய அந்த ஜவ்வானது தளர்வு அடையும் போது எந்த இடத்தில் தளர்வு அடைகின்றதோ அந்த இடத்தில் கொழுப்பானது வீங்கி கொண்டு கட்டியாக உருமாறுகிறது. இந்த கொழுப்பு கட்டி அசையக்கூடியது. இந்த கொழுப்பு கட்டியானது நம் உடல் உறுப்புகளுக்கு சம்பந்தம் இல்லாமல் வளரக்கூடியது. இந்த கொழுப்பு கட்டியால் இரத்த நரம்புகளுக்கும் இரத்த நாளங்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இந்த கொழுப்பு கட்டி சில நேரங்களில் வலிக்கும், சில நேரங்களில் வலிக்காது. வலி அதிகமாக இருக்கும் பொழுது அதை அறுவை சிகிச்சை செய்து அகற்றுவார்கள். இந்த கொழுப்பு கட்டி நகரக்கூடியது, அதாவது 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நகரக்கூடியது. இந்த கொழுப்பு கட்டியால் நம் உடலுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இருந்தாலும் நம் உடலில் ஒரு முக்கியமான இடங்களில், அதாவது முகத்திலோ கழுத்து பகுதியிலோ மார்பு பகுதியிலோ இவ்வாறு இருக்கும்போது அந்த கட்டியானது நமக்கு ஒரு அருவருப்பு தன்மையை கொடுக்கும். அந்த கட்டியை எப்படி சரி செய்வது என்பது தெரியாமல் கஷ்டப்படுவார்கள். அந்த கட்டியை சரி செய்வதற்கு நாம் உண்ணக்கூடிய உணவில் கொழுப்பு நிறைந்த உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும்.
இறைச்சி உணவுகளை தவிர்க்க வேண்டும். இயற்கையில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளையும் கீரை வகைகளையும் அன்றாடம் உணவில் சேர்த்து கொண்டு வரும்போது நம் உடலில் அதிகப்படியாக உள்ள கொழுப்பானது படிப்படியாக குறையும். முக்கியமாக நெய், வெண்ணெய் போன்ற உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும். இந்த கொழுப்பு கட்டி வருவதற்கு நம் உடலில் உள்ள கொழுப்பு மட்டும் காரணமாகாது. இந்த கொழுப்பு கட்டியானது பரம்பரை காரணமாகவும் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த கொழுப்பு கட்டியின் மீது லேசாக நமைச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. தொற்று நோய் கிருமிகள் உடலுக்குள் புகும்போது கொழுப்பிலே கலந்து கொழுப்பு கட்டி வருவதற்கும் வாய்ப்புண்டு. அவ்வாறு நமைச்சல் இருக்கும்போது குப்பமேனி இலையை எடுத்து நன்றாக கசக்கி அந்த சாற்றை தடவி வரும்போது அந்த நமைச்சலானது படிப்படியாக குறையும். இந்த கொழுப்பு கட்டியை நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து அந்த கொழுப்பு கட்டியை படிப்படியாக சரி செய்ய முடியும் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த மருந்தை தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் காளான், மிளகு, திப்பிலி, இஞ்சி மற்றும் இந்துப்பு. இந்த பொருட்களில் முதலாவதாக காளானில் உள்ள மருத்துவ குணங்களை பற்றி பார்க்க போகின்றோம். காளானில் பல வகைகள் உண்டு. இந்த காளானில் கசப்பு சுவை உடையவை, கசப்பு இல்லாதவை என்று இரு வகைப்படும். இதில் கசப்பு இல்லாதவையே நமக்கு உண்ணக்கூடிய உணவாக பயன்படுகிறது. இந்த காளானில், அதாவது குடைக்காளானின் உட்பகுதி வெண்ணிறமாக இருக்கும். இந்த காளானில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் உண்டு. தொடர்ந்து காய்ச்சல் இருக்கும்போது இந்த காளான் 2 எடுத்து நன்றாக அரைத்து அதனுடன் மிளகு, சீரகம் இவற்றை சேர்த்து தீநீராக்கி பருகி வரும்போது அந்த நீண்ட காய்ச்சல் படிப்படியாக குறையும். அம்மை காய்ச்சல் ஏற்படும் போது உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அம்மை கொப்பளங்கள் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் வலியும் நமைச்சலும் இருக்கும். இவ்வாறு பாதிப்படைந்தவர்கள் காளான் 2 எடுத்து நன்றாக அரைத்து அதனுடன் மிளகு, சீரகம், திப்பிலி, இஞ்சி, கொத்தமல்லி இவற்றை செய்து தீநீராக்கி பருகி வரும்போது அந்த அம்மை காய்ச்சலால் ஏற்பட்ட உஷ்ணம் படிப்படியாக குறையும். அந்த கட்டிகளின் வீக்கம் குறையும். உடலில் ஏற்பட்டுள்ள நமைச்சல் குறையும். கோடை காலத்தில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அப்பொழுது வேர்வை குரு ஏற்படும். அந்த வேர்வை குருவோடு நமைச்சலும் அதிகமாக இருக்கும். அந்த நமைச்சல் உஷ்ணத்தை போக்குவதற்கு காளான் 2 எடுத்து நன்றாக நீர் விட்டு அரைத்து 100 மில்லி மோரில் கலக்கி சாப்பிடும்போது உடல் உஷ்ணம் குறையும். தாய்மார்களுக்கு பால் சுரப்பு நிற்க வைப்பதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பார்கள். அப்பொழுது இந்த காளானை நன்றாக நீர் விட்டு அரைத்து மார்பகங்களில் கட்டி வரும்போது அந்த பால் சுரப்பு படிப்படியாக குறையும். இரத்தத்தில் அதிகப்படியான கொழுப்பு இருக்கும் போதும், இரத்த நாளங்களில் கொழுப்பு ஏற்பட்டாலும், இரத்த குழாய்களில் கொழுப்பு அதிகமாக இருந்து கொண்டு இரத்தம் செல்வது தடைப்படும் பொழுதும் இந்த காளானை எடுத்து தினமும் சமைத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது இரத்தத்தில் சேர்ந்துள்ள கொழுப்பு படிப்படியாக குறையும். இரத்த நாளங்களிலும் இரத்த குழாய்களும் ஏற்பட்ட அடைப்பானது சரியாகும். இரத்த ஓட்டம் சீராகும். இதய துடிப்பு சமனாகும். போன்ற பல மருத்துவ குணங்களை இந்த காளான் பெற்றுள்ளது. குறிப்பாக உடலில் கொழுப்பு அதிகமாக இருந்தால் வாரத்திற்கு 3 நாள் இந்த காளானை எடுத்து சமைத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலில் அதிகப்படியாக உள்ள கொழுப்பானது படிப்படியாக குறையும். இந்த கொழுப்பு கட்டியை போக்குவதற்கு காளான் அதிக அளவில் நமக்கு பயன்படுவதால் நம் காளானையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் இஞ்சி. நம் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவில் இஞ்சி அதிக அளவில் நமக்கு பயன்படக்கூடியது. இந்த இஞ்சியில் உள்ள சத்துக்கள் இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைப்பதற்கும் பித்தத்தை தணிப்பதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியது. கர்ப்பிணி பெண்களுக்கு 3 மாதம் தொடக்கத்திலிருந்து அவர்களுக்கு வாந்தி குமட்டல் அதிகமாக இருக்கும். அந்த வாந்தி குமட்டலை போக்குவதற்கு இஞ்சியை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ள வேண்டும். கொத்தமல்லி, புதினா, மிளகு, சீரகம் இவற்றை நன்றாக அரைத்து அவற்றை பிழிந்து சாறு எடுத்து கொள்ள வேண்டும்.